எனக்கு முன்பாக திராவிட இயக்கங்களின் வரலாற்று தேவை என்ற தலைப்பின் கீழ் ரத்தின சுருக்கமாக மிக அழகாக தெளிவாக சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லிவிட்டு விடைபெற்றிருக்கின்ற மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் மரியாதைக்கு அன்பிற்குரிய சி சிவசங்கர் அவர்களே, எனக்கு முன்பாக மிக அற்புதமாக திராவிட பொருளாதாரம் என்கின்ற தலைப்பிலே உரையாற்றிய பொருளாதார நிபுணர், பேசும்போதே தெரிஞ்சிச்சு சார் பொருளாதார நிபுணர், என்னால் அவ்வளவு துல்லியமாக நுணுக்கமாக செய்திகளை யாராலும் சொல்ல முடியாது. அதில் மருத்துவ செய்திகளையும் சேர்த்து சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வேக்சின் சர்வைக்கல் கேன்சருக்கு வந்த வேக்சினை போடணும்னு சொன்னப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நிறைய பேர் அதனுடைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. அதை சார் சொன்னதும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பலமுறை அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பேச்சுக்களை நீங்கள் சொன்ன யூடியூப்பில் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இறுதியாக எனக்கு பின்பு ஒரு நிறைவு பேச்சாக பொதுவாக எல்லோரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய அளவிலே பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர், சிந்தனையாளர், எழுத்தாளர், இப்படி பன்முக திறமை கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய ஐயா பேராசிரியர் சு.ப. வீரபாண்டியன் ஐயா அவர்களே, இங்கே இந்த மாலை நேரத்திலே இந்த கருத்தரங்கை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை சார்ந்த அருமைக்குரிய தோழர்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். அரங்கம் முழுவதுமாக இருந்தது. அமைச்சர் சென்றபொழுது ஒரு 50 பேரை சேர்த்து இழுத்து கொண்டு சென்று விட்டார். இருந்தாலும் ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள் சொன்னது போல இங்கே வந்திருப்பவர்கள் கேட்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இது யூடியூபும் பாரு, அது என்ன வலையொலியாக தமிழில் எப்படி சொல்கிறதில்ல, அந்த யூடியூபில் லைவில் நேரலை சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு 50 பேர் 60 பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நிச்சயமாக இது அப்படியே இருக்கும். பல பேர் அதிலே பார்ப்பார்கள், அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கையிலே எனக்கு ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். திராவிடமும் சமூக முன்னேற்றமும் என்கின்ற ஒரு தலைப்பு. பல பேர் தெரிந்திருக்கும், நீங்கள் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் தோன்றி என்னென்ன சமூக மாற்றங்களை இங்கே செய்திருக்கிறது என்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஐயா சுபவி அவர்களுடைய பேச்சிலிருந்து ஐயா ஜெயரஞ்சன் போன்றவர்கள் ஆசிரியர், நம்முடைய கலைஞருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள், அண்ணாவினுடைய எழுத்து பேச்சு எல்லாமே பல பேர் வராங்க. இப்போ வாங்க 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 தம்பிங்களா, வழி அனுப்ப தான் போனீங்களா? ரொம்ப மகிழ்ச்சிப்பா. அந்த சமூக முன்னேற்றத்திலே நம்முடைய திராவிட இயக்கம் என்ன சாதித்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். என்னை பார்த்து என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்பார். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தைச் சேர்ந்தவர், ரொம்ப தமிழ் தேசியம் அதிகமாக பேசக்கூடியவர். நான் எந்த முகநூலில் தனியாக போட்டால் எனக்கு இதில் தனியாக மெசேஜில் இன்னும் நீ திராவிடம் தானா, எப்போ தமிழன்னு சொல்ல போகிற, நீ தெலுங்கன் தானேன்னு கேட்பாங்க. எதை வச்சு தெலுங்கன்? கருணாநிதி தெலுங்குன்னு தெரியுமா? ஓடோடி வந்தவர் ஆந்திராவிலேருந்து ஒரு சத்தியம் எனக்கு தெரியல. அவங்க அப்பா நல்லா தெரியும் எனக்கு. திருவாரூர் தான் பூர்வீகம். அவங்க தாத்தா திருவாரூர் தான். எந்த காலத்தில் தெலுங்குலேருந்து வந்தாங்க, அவங்க தெலுங்கில் பேசுன மாதிரி எனக்கும் தெரியல. அவங்களுடைய தாய்மொழி தமிழ். அவர் தெலுங்கில் பேசுன மாதிரி எனக்கு தெரியல. கலைஞர் இன்னும் தெலுங்குங்கிறானுங்க. நீ திராவிடன் தமிழன் அல்ல மானுங்க. ஏன் திராவிடர் என்று சொல்லுகிறீர்கள்? இதற்கு ஒரு விளக்கம் எனக்கு தெரிந்து யோசித்து பார்த்தேன். இப்பொழுது தாய்மொழி என்றால் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் பல பேர் என்றால், பிறந்ததிலிருந்து நாம் எந்த மொழியில் பேசுகிறோமோ அது தாய்மொழி என்பார்கள். சிறு வயதிலிருந்து நாம் என்ன மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அது தாய்மொழி என்பார்கள். இப்பொழுது பிராமணர்கள் அல்லது பார்ப்பான்னு சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. சங்க இலக்கியத்திலே பார்ப்பான் என்ற சொல்லிருக்கு. திருவள்ளுவரும் பயன்படுத்தி இருக்கிறார், இளங்கோடிகளும் பயன்படுத்தியிருக்கிறார். அவர்கள் கூட சொல்லிக் கொள்ளலாம், நானும் தமிழன் தான் என்று. எப்படி என்றால், நாங்களும் தமிழ் தான் வீட்டிலே பேசுகிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் பேசக்கூடிய தமிழ் வேறு மாதிரியாக இருக்கும். அவர்கள் தங்களை தமிழன் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் ஒரு நாளும் திராவிடன் என்று சொல்லிக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அங்கே தான் அந்த சித்தாந்தம் அடிப்படையிலே கொள்கை கோட்பாடு
அந்த திராவிடம் என்பதற்கும் ஆரியம் என்பதற்கும் மாறுபடுகிறது. இன்னும் சொல்ல போனால் திராவிடம் என்பது அது ஒரு இனத்தை, இடத்தை, மொழியை ஒட்டுமொத்தமாக குறிப்பிட வந்த ஒரு சொல். பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், தனி பண்புகள் இவற்றினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்த கோட்பாடு தான். அதை பற்றி ஐயா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். திராவிடம் சொல்லல்ல, கோட்பாடு என்று. ஆகவே அப்படிப்பட்ட இந்த திராவிடம் ஆரியர்களுக்கு ஒரு மாற்றாக என்ன இந்த சமுதாயத்திலே செய்திருக்கிறது, அதனுடைய பயன் என்ன என்றால், அது வெள்ளிடை மலை வெளிச்சமாக சொல்ல வேண்டுமானால் எனக்கு முன்பாக வரவேற்புரை ஆற்றிய RS மனோகர் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய குடும்பத்திலே பல பேர் இன்றைக்கு பட்டதாரிகராக திகழ்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் என்று சொன்னார்கள். நானும் ஒரு சூத்திரன் தான். அந்த 4வது நிலை தான் ஆரியன், வைசியன், சத்திரன், சூத்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே உள்ளவன். கொச்சையாக மேலக்காரர் என்று சொல்வார்கள். கலைஞர் தான் அதை இசைவேளாளர் என்று அழகாக நாகரிகமாக அதை மாற்றினார். அந்த இனத்திலே பிறந்த நான் இன்றைக்கு ஒரு மருத்துவராக, குழந்தை நல மருத்துவராக விளங்கி இந்த ESI என்கின்ற அந்த டைரக்டரேட்டில் நான் டைரக்டராக இருக்கேன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம் செய்து தந்த ஒரு வழி, காட்டியிருக்கக்கூடிய வழி. அது அவர்கள் தந்த ஒரு ஏணி. அந்த ஏணி தந்த பயனின் விளைவாக இன்றைக்கு நான் ஒரு மருத்துவராக திகழ்கின்றேன். சமூக மாற்றம். ஆனால் அதை அருமை அமைச்சர் அவர்கள் பேசியது போல, ஜெயரஞ்சன் அவர்கள் பேசியது போல் இன்றைக்கு பல பேர் திசை மாற்றம் செய்கிறார்கள். இவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பற்றி யோசித்து பார்க்காமல், இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் என்கின்ற ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற போது, இந்தியாவிலேயே இந்தியா முழுவதும் காவிமயமாக ஆக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாடு தனித்து நிற்கிறது கொள்கையிலே, துணிச்சலிலே, அனைத்திலும் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்திருக்கக்கூடிய பகுத்தறிவு பாடம், சுயமரியாதை சிந்தனை, இனமான உணர்வு. அதனால்தான் தனித்திருக்கிறது. ஆனால் இதை மடைமாற்றம் செய்ய வேண்டும். எப்படியாவது மதத்தின் பெயரால் அவன் பார்த்துங்க, அந்த மத உணர்வை தூண்டுகின்ற வகையில் இன்றைக்கு சமூகத்திலே நாம் நம்முடைய எண்ணிக்கையை உயர்த்தி விடலாம், நம்முடைய வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தி விடலாம். இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை கேவலப்படுத்தி, அதாவது மக்களிடம் உள்ள செல்வாக்கை அகற்றி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சத்தியமாக ஒரு நாளும் அது பலிக்காது. அதில் ஒரு செயல் தான் இன்றைக்கி என்ன போய்கிட்டு இருக்குன்னா, ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் எந்த மீடியாவை திறந்தாலும் அந்த பட்டின பிரவேசம் என்கின்ற ஒன்று. அதற்கு பல பேர் பல செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். பட்டின பிரவேசம் என்பது கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருப்பது. அதை ஏன் தடுப்பது? 500 ஆண்டுகளாக எல்லாம் நடந்தது, அப்போ நடந்தது. ஆனால் 1963 தந்தை பெரியார் அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தி அதற்கு பிறகு சற்றே 50 ஆண்டுகள் எங்கேயுமே நடக்கவில்லை. சைவ ஆதீனங்கள் 18 என்று சொல்கிறார்கள். அதில் பேரூர் ஆதீனத்தில் நடக்கிறதில்லை. நிறைய ஆதீனங்கள், குன்றக்குடி ஆதீனம், வீர சைவ மடங்கள், இவைகளிலெல்லாம் இந்த பட்டின பிரவேசம் நடப்பதே கிடையாது. சென்ற ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு கூட இப்போ இருக்கக்கூடியவர் திருப்பனந்தாளிலே இந்த பல்லக்கிலே ஏற முற்படுகின்ற பொழுது, அது மாதிரி ஒரு ஐடியா இருக்கின்ற பொழுது, திராவிட இயக்க தோழர்கள் போராட்டம் அறிவித்த போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தான் அப்போது நடந்து கொண்டிருந்தது. அப்போ அவராகவே இதனால் பிரச்சனை வரும் என்று சொன்னால் அந்த பட்டின பிரவேசம் தேவையில்லை, நான் பல்லக்கில் செல்ல மாட்டேன், நடந்து செல்வேன் என்று சொன்ன மரியாதைக்கு அன்பிற்குரிய தருமபுரம் ஆதீனம் அவர்கள் இப்போது விடாப்பிடியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவராகவே அதை ஏற்கனவே சொன்னது போல எனக்கு பல்லக்கு தேவையில்லை என்று சொல்வார் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் அமைதி காத்து கொண்டிருக்கிறார். அறத்தாறு ஈதன வேண்டால் சிவியை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இதை ஒரு திருக்குறள் எல்லாரும் காட்டிட்டு இருக்காங்க. இந்த திருக்குறள் என்ன சொல்லுகிறது என்றால், எனக்கு தெரிந்த திருக்குறளில் மாறுபட்ட பல பொருளை தரக்கூடிய ஒரு திருக்குறள் இதுதான். ஆராய்ந்து பார்த்தால் மூவா ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொல்கிறார். அறத்தினுடைய பயன் இதுவென்று இந்த பல்லக்கு மேலே போகிறவன்ட்டையும் தூக்குறவன்ட்டையும் சொல்ல வேண்டாம், அப்படியே நிறுத்திக்கிறார். இது அறத்தார இது வேண்டாம், அதனுடைய பயன் இது வேண்டாம், அவங்கள்ட்ட நீ சொல்ல வேண்டாம். பரிவேலழகர் என்ன சொல்கிறாருன்னா, பல்லக்கில் மேலே போவன் தூக்குபவன் இதனுடைய பயனை ஆகம விகுதியால் அளவிட்டு கூறாமல் இது காட்சி அளவிலால் கூறலாம். அதாவது வழிபாட்டின் ஏதிகளின்படி இதற்கான ஒரு தீர்வை சொல்லாமல் நீங்கள் காட்சியால் காணக்கூடியதில் இதில் என்ன சொல்கிறாருன்னா, கீழே தூக்கக்கூடியவன் அறத்தினுடைய பயனால் சென்ற ஜென்மத்தில் போன பிறவியில் செய்திருக்கக்கூடிய
பாவ புனியில் ஏற்ப அதை சுமக்கிறான். மேலே உட்கார்ந்திருப்பவன் கொண்ட சென்ற பிறவியில் செய்த புண்ணியத்தின் பயனாக அமர்ந்திருக்கிறான் என்ற அந்த பொருள்படும்படி தான் சொல்கிறார்கள். சாலமன் பாப்பையா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தேன். ஏன்னா அவர் கிறிஸ்துவர். அவர் சொல்கிறார், நூல்களின் வழியாக இதை நாம் ஆராய முடியாது, காட்சியினுடைய வழியாகத்தான் அந்த அறத்தினுடைய பயன் என்பதை இந்த காட்சியின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று அவரும் சொல்கிறார். ஆனால் கலைஞர் மட்டும்தான் ஒரு மாறுபட்ட ஒரு பொருளுரையை இந்த குறளுக்கு தருகிறார். ரொம்ப எளிமையான ஒரு பொருள்களாக இருக்கிறது. அதுதான் திராவிட இயக்கத்திலே ஊறியவர்கள் பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் தரக்கூடிய ஒரு உரை. அவர் என்ன சொல்கிறார்னா, அறத்தின் வழி நடப்பவர்கள் வாழ்க்கையை எப்படி கடப்பார்கள் என்றால், அறத்தின் வழி நடப்பவர்கள் பல்லக்கின் மேல் இருந்து கொண்டிருக்கிறார்கள், சென்று கொண்டிருக்கிறார்களே மகிழ்ச்சியாக, அதே போல் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவித்து வாழ்க்கையை எளிமையாக கடந்து விடுவார்கள். அறத்தை தவறி நடக்கக்கூடியவர்கள், பிறழ்ந்து நடக்கக்கூடியவர்கள் பல்லக்கை சுமப்பவன் படுகின்ற துன்பத்தை போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் பொறுக்க முடியாமல் அவதிப்பட்டு வாழ்வார்கள் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை கலைஞர் தருகிறார். இதை காட்டுகிறார்கள். பாரு, திருக்குறளே சொல்லியிருக்கார். அடுத்துன்னு சொல்லிட்டு இதுதான் திருக்குறள் என்ன சொல்றதுன்னு வச்சுன்னா ஒட்டுமொத்த கருத்து இதுதான். அடுத்தது ஒன்று சொல்லுவாங்க, ஞானசம்பந்தரை நாவுக்கரசரே தூக்கி கொண்டு போனார் அப்படிம்பாங்க. ஞானசம்பந்தர் பிறப்பால் யார் என்பது உங்களுக்கு தெரியும். பிறப்பால் ஒரு அந்தன, எனக்கு தெரிந்த ஒரு அந்தன பிள்ளையை உலக வரலாற்றிலேயே சுமந்தது யாருன்னு கேட்டால் வயசானவர் 80 வயசு நாவுக்கரசர். சிந்தை இடையரா அன்பும் திருமேனி இதனில் அசைவும் கந்தை மகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் வந்தி கண்ணீர் மனையும் மழையும் வடிவில் புலி திருநீரும் அந்தமில் வேடத்து அரசு எதிர்வந்து அணையே அப்படின்னு ரொம்ப அழகாக பெரிய புராணத்தில் பாடல் செய்வார். ஒரு பிராமண பிள்ளையை ஒரு தூக்குனாரா இல்லைன்னு தெரியாது, திருப்பூந்துருத்தில் தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி செய்யக்கூடிய நீங்கள் சைவத்திலே இப்படி உயர்வாக ஞானசம்பந்தரை உயர்த்திய நீர்கள் சிவமே தொண்டு என்று சிவனையே அனுதினம் நினைத்து கொண்டு முப்போதும் சிவசிந்தனையிலே இருந்த நந்தனாரை ஏன் கோயிலுக்குள்ளே விடவில்லை? அப்போது எங்கே போச்சு உங்களுடைய சமயப்பற்று? சிந்தித்து பார்த்தீர்களா? அப்படியே ஒரு குலத்துக்கு ஒரு நீதியை தருவதல்ல, இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகத்துக்கு எதிரானது அல்ல இந்த இயக்கம். உண்மையான ஆன்மீகம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அதை தான் வள்ளலார் போன்றவர்கள் செய்தார்கள். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் திருக்குறள் சொல்லுகிறது. அது ஆதினம் உணர வேண்டும். அவருக்கு தெரியாத திருக்குறளா? யான் எனது என்கின்ற அகம்பாவம் செருக்கு இருக்கக்கூடாது, ஆணவம் கண்மம் மாயை இருக்கக்கூடாது. சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. ஆணவம் என்பது என்ன? இப்போ நான் உட்காந்து எனக்கு சேர் எடுத்து போடல, மேலே என்னை வணக்க சொல்ல அப்படி நினைக்கிறதே ஒரு ஆணவம். ஆனால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது? ஆணவம் என்பது கிஞ்சித்தும் இருக்கக்கூடாது, அனைவரும் சமம் என்று எவரும் நினைக்கிறாரோ அவர்தான் உண்மையான ஆன்மீகவாதி. மேலிருந்தும் மேலல்லவர் மேலல்லர். அற்புதமான ஒரு திருக்குறளுங்க இது ஒரு திருக்குறளே போதுங்க. நான் ஆதீனத்துக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லர் கீழல்லர். என்ன பொருள்னா, மேலே இருந்தால் எந்த மேலன்னா பதவியிலே உயர்வாக இருந்தாலும், பணத்திலே உயர்வாக இருந்தாலும், செல்லும் செல்வாக்கு அந்தஸ்திலே உயர்வாக இருந்தாலும், மடாதிபதியாக இருந்தாலும், மத தலைவராக இருந்தாலும், உயர்ந்த பண்புகள் இல்லாவிட்டால் அவர் மேலானவன் அல்ல. முடிஞ்சு போச்சு. கீழிருந்து இப்போ நீங்களாம் கீழே தான் இருக்கீங்க, நாங்கள் மேடையில் உட்காந்துருக்கோம், அதுக்காக நீங்கள் எல்லாரும் எங்களோட கீழ் உள்ளவர்கள்னு சொல்லிட முடியுமா? அல்ல. பண்பால் அன்பால் நீங்கள் எல்லாம் உயர்ந்து விட்டீர்கள் என்றால் நீங்களும் மேலாதவர்களே. அப்படி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன திருக்குறளினுடைய வழியில் நாங்கள் நடப்பவர்கள் அதை ஆதீனம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சட்டசபையில் ஒரு கேள்வி கேட்டார். யார்? எடப்பாடி பழனிசாமி அண்ணன். நீங்கள் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுகிறீர்கள், கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுகிறீர்கள், தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்வதில்லை? இதெல்லாம் சொல்லணுங்க. நம்ம ஏன் சொல்வதில்லை? கலைஞரே சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்? தீபாவளி அதுக்கு விரோதிகள் அல்ல நாங்கள். அதனால் பல தொழிலாளர்கள் பிழைக்கிறார்கள், பட்டாசு தொழிலாளர்கள் பிழைக்கிறார்கள். சபுளி விவகாரம் இன்னும் ஆகிறது, மகிழ்ச்சியானது, நிறைய தின்பண்டங்கள் சாப்பிடலாம், நான் கூட கொண்டாடுவது உண்டு. ஆனால் அதற்கு வாழ்த்து சொல்வது என்பது அந்த பண்டிகையை ஏற்றுக்கொண்டது போல. ஏனென்றால் அது மூடி நம்பிக்கையின் அடிப்படையில் உருவான ஒரு பண்டிகை. நரகாசுரன் என்பவனுடைய கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும், எப்படி பிறந்தான் என்பதற்கு. கிறிஸ்டியனுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவன் நரகாசுரன். பூமாதேவி என்பதுனா பூமி என்கிறார். பூமியை ஒரு பெண்ணாக ஆக்கி பூமியை புணர்ந்ததாக, 2 பேருக்கு சேர்ந்து ஒரு பிள்ளை பிறந்ததாக நரகாசுரன் என்றும், சாகா வரம் வந்தவன் என்றும், தன்னுடைய பெற்றோர்களால் தான் சாக வேண்டும் என்று வரம் பெற்றதாகவும், இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஆனால் ரம்ஜான் ஏன் வாழ்த்து சொல்கிறோம்? நபிகள் நாயகம் என்கின்ற ஒரு புரட்சியாளர். நான் சும்மா இஸ்லாத்துக்கு ஆதரவாக பேசுறது நினைக்காதீங்க. வந்த இடத்துல ஊசி இது பண்ணுறான்டா அவன், இஸ்லாத்துக்கு ஜாதரா படம், அப்படி அல்ல. ஒரு புரட்சியாளர். கடவுள் ஒன்றே,
பல தெய்வ வணக்கங்கள், உருவ வணக்கங்கள் இருந்த அந்த பாலைவன பகுதியிலே அல்லாஹ் கடவுள் அன்புருவானவன், அறிவுருவானவன் என்று சொல்ல வந்து பல மாற்றங்களை செய்தார். வாழ்ந்திருப்பதற்கான வரலாற்று சான்றுகள் இருக்கின்ற காரணத்தால் நபிகள் நாயகத்தை போற்றுகிறோம், அவர் கண்ட மார்க்கத்தை போற்றுகிறோம், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுகிறோம், இன்னும் மீலாடி நபிக்கு இன்னும் அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுகிறோம். அதே போல இயேசுநாதர் என்கின்ற ஒருவர், இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒருவர் இஸ்ரேலிலே வாழ்ந்ததாக வரலாற்று சான்றுகள் இருக்கின்ற காரணத்தினால் கிறிஸ்துமஸுக்கு நாம் அதை செய்கின்றோம். ஆனால் நரகாசுரன் என்போர் எந்த காலத்தில் வாழ்ந்தான், அவன் எத்தனை வயசு வாழ்ந்தான், எந்த கிமூல எந்த ஆண்டில் முடிந்தான், எந்த ஆண்டுகள் வாழ்ந்தான், அப்பா அம்மா பேர் என்ன, இது அதான் நீங்கள் சொல்லிட்டு நான் சொல்கிறது. கிருஷ்ணனும் யார் பூமாதேவியும் கடைசியில் கொண்டது யாருன்னு கேட்டால் கிருஷ்ணாவதாரத்தில் பாமாதேவியாக வந்தவர் கொன்றதற்காக ஒரு விழாவா? அது மட்டுமல்ல, இது இவர்கள் இந்து மதத்திலே சொல்லக்கூடியது தீபாவளிக்கு ஒரு காரணம். ஆனால் மகாவீரர் தன்னுடைய மகா நிர்வாணம் என்று சொல்லக்கூடிய அவர் முக்தி அடைந்த நாளை அவர்கள் ஜைன மதத்திலே கொண்டாடுகிறார்கள், அதற்காகவும் தீபாவளி கொண்டாடப்படுகிறது என்று சொல்வது உண்டு. ஆகவே இங்கே அதிகமாக இன்னும் சொல்ல போனால் இந்து மதமும் ஒன்று கிடையாதுன்னு சொன்னால் பல பேருக்கும் வந்துடுதுங்க. அவர்களுடைய சைவம் உண்டு, வைணவம் உண்டு, முருகனை வழிபடக்கூடியவர்கள் உண்டு, கணபதியை வழிபடக்கூடியவர்கள் உண்டு, அடுத்தது சூரியனை வழிபடக்கூடிய 6 உண்டு. அது சாத்தம், சௌரம், கானாபத்தியம், சைவம், வைணவம்பாங்க. சக்தியை வழிபடக்கூடியவர்கள் இதுதான் உண்டு. நாரை ஒன்றிணைத்து இந்து மதம் என்கின்ற ஒரு கூட்டுக்கலை கதம்பத்தை தந்தார்கள். இதற்கு ஒரே ஒரு நூலை சொல்ல முடியுமான, ஏன் ஊழோ கொட்டி கிடக்கு அப்படிம்பாங்க. என்ன கொட்டி கிடக்கு? ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கிறது. இப்போ நான் படித்த வகையில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சிவனை கேவலமாக பேசக்கூடிய பாடல்கள் பல உண்டு. இங்கே பெரிய புராணம் இந்த திருமுறைகளில் பார்த்தீங்கன்னா திருமாலை பன்றி, மலம் தின்கின்ற பன்றி என்று வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகள் உண்டு. இப்போ எதற்கு நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அந்த உண்மையான ஆன்மீகம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல், அதான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், வைணவன் சைவ கடவுள் இல்லை என்கிறான், சிவன் இல்லை என்கிறான், இல்லை என்று சொல்வதில்லை, கேவலமாக பேசுகிறான், விமர்சிக்கிறான். அதே போல் அவன் இந்த மதத்தை திருமால் கிடையாது என்கிறான், கேவலமாக பேசுகின்றான், விமர்சிக்கின்றான். இஸ்லாமியன் அவன் கிறிஸ்துவ கடவுளை ஏற்று கிடையாது, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய கடவுளை மற்ற கடவுளை ஏற்றுக்கொள்வது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த கடவுளுமே கிடையாது என்று சொல்கிறேன். அதுக்கு பெரிய வேறுபாடே கிடையாது. அதனால் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்களா? இது அது இல்லை, இது இல்லை, அது மாறி மாறி நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக மொத்தம் நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு கருத்தில் இல்லைன்றீங்க. ஒரு ஆள் சிவனை உண்டுன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்கிறவங்க உண்டு. நான் சொல்கிற பொதுவாக அது எதுவுமே இல்லைன்னு சொன்னார் தந்தை பெரியார். யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே அன்பே சிவம் என்று போதித்த பிறகு இந்த ஆதீன கருத்தர் இன்னும் அதில் விடாப்பிடியாக பிடிவாதமாக இருப்பது நல்லதல்ல. நம்முடைய முதல்வர் ரொம்ப நாகரிகமானவர். அவருக்கு தெரியும் இங்கே நடந்து கொண்டிருப்பது தந்தை பெரியாருடைய ஆட்சி, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சி. ஒரு நாளும் சுயமரியாதைக்கு இழுக்கு தரக்கூடிய வகையில் இந்த ஆட்சி அமையாது. ஒருவரை மேலே உட்கார வைத்து இன்னொருவர் தோளிலே தூக்கி சொல்வது என்பதே ஆன்மீகத்துக்கு மாற்றான ஒரு செய்தி. ஆன்மாவுக்குள் பேதம் இருக்க முடியாது. நான் கேட்கிறேன், மடாதிபதி எனக்கு நல்ல வேண்டியவர் தான், எங்கள் ஊர் பக்கம்தான், அவர் நல்லா என்கிட்ட பேசுவார். ஆன்மாவுக்குள் பேதம் இருக்க முடியாது. சிவமுக்தியினுடைய கூறு தான் ஆன்மா என்று சொல்கின்ற போது இன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிவம் வேறு, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சிவம் வேறாக எப்படி இருக்க முடியும்? அப்படி வேறாக இருந்தால் அது எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த அளவோடு இந்த பட்டின பிரதேசத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வைத்து, இந்த திராவிட இயக்கம் என்ன செய்திருக்கிறது என்றால் 1912 சீக்கிரம் முடிச்சிடறேன், 10 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். என்னடா தலைப்பை விட்டு வேற எங்கேயோ பேசிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. திராவிட இயக்கம் என்ன தெரிஞ்சிருக்கிறது? 1920க்கு பிறகும் 20க்கு முன்பு பிடிச்சுக்கலாம், முன் பின். 1920க்கு பின் இருந்த ஒரு நிலை, சமூக நிலை என்ன, அதற்கு முன் இந்த நிலை என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் அவர்கள் தான் மெஜாரிட்டியான பெரிய போஸ்ட், துணை ஆட்சியர்கள், சார்பு நீதிபதிகள், மாவட்ட முன்சீப்புகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன், சார்பு நீதிபதி இது அடிஷ்னல் ஜட்ஜா 82.5% பிராமணர்கள். நினச்சி பார்த்தீங்களா? அவரோட மக்கள் தொகையில் அவருடைய விழுக்காடு என்ன? 3.5, 3லேருந்து 3.5% உள்ளவர்கள். இங்கே மற்ற சூத்திரர்களுடைய 95லேருந்து 96, 97%. அவர்கள் 82.5% உயர் பதவி அவர்கள் அரங்கரிக்கிறார்கள். மாவட்ட முன்சி பதவிக்கு 72.6% அவர்கள் அந்த பதவியை அனுபவிக்கிறார்கள். பட்டதாரிகள் எடுத்துக்கொண்டால் 650 பேரில் திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு முன்பாக பிராமணர்கள் மட்டும் 452 பேர். நினச்சி பாருங்க, 650 பேரில் பட்டதாரிகள், பிஎஸ்சி, பிஏ அந்த காலத்தில் படித்தவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக வருது. ஏன்னா இங்கெல்லாம் மற்றவங்க படிக்கவே இல்லை, படிக்கவே போகலை, படிக்கவே விடலைன்னு வச்சுக்கோங்க.
அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரு மிகப்பெற்ற கல்வியிலே ஒரு மாற்றத்தை தந்தது தான் உணவு விடுதிகளிலே பல மாற்றங்கள். பிராமணர்கள் அவர்கள் நடத்திய அந்த உணவு விடுதியிலே மற்ற உயர்சாதி இந்துக்கள் நடத்திய உணவு விடுதியிலும் இங்கே வந்து பஞ்சமர்களும் இப்படிதான் உள்ள வார்த்தை இதில் நான் சொல்கிறேன், படித்து பார்த்தா ரொம்ப களி பூங்குன்றவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார். இங்கே பஞ்சமர்கள், நாய்கள், குஷ்டரோகிகள் உள்ளே நுழைய அனுமதி கிடையாது. யார்? பஞ்சமர், நாய், குஷ்டரோகினே சொல்லக்கூடாது. இப்போ ஹேண்ட்சன்ஸ் டிசீஸ் அதுக்கே வந்து தொழுநோய் என்று தான் சொல்லணும். குஷ்டரோகி என்று சொல்லுவது அந்த வியாதியை கேவலப்படுத்துவது போல. எப்படி இப்போ நம்ம வந்து ஒரு அந்த அலி என்று சொன்னதை வேற ஒரு மாதிரியாக ஒரு பால்னு சொன்னதை நம் தலைவர் வந்து அழகாக திருநங்கை என்று சொன்னாரோ, அதே போல் ஹேண்ட்சன்ஸ் டிசீஸ் சொல்லுங்க, அது யாருக்கும் புரியாதுன்னாங்க. அப்படி ஆனால் அந்த காலத்தில் பஞ்சமர், நாய், குஷ்டரோகிகள் நம்மளெல்லாம் முன்னா சேர்த்துட்டாங்க. உள்ளே வர அனுமதி கிடையாது என்கின்ற ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்தது நாம தராங்க. இன்னும் போனீங்கன்னா ரயில்வே உணவகங்களிலே இங்கே பிராமணாளுக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம், மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு இடம். தந்தை பெரியாரே சேரன்மா தேவி குருகுலத்தில் நடந்த இந்த பந்திகளை பார்த்துட்டு அவங்க 4 அடுக்குமுறையில் நடந்தது, 3 அடுக்குமுறையில் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு காங்கிரஸ் மீட்டிங் போயிட்டு சாப்பிட உள்ளே போனாக்கா அங்கே வந்து என்னன்னா பிராமணர்லாம் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க தனியாக. அடுத்து உள்ளவங்க அந்த 4 வருடத்தில் நடந்த அடுத்த கட்டில் வந்து மற்ற செட்டியார்மார்கள், பிள்ளைமார்கள். கடைசியாக அவுட்ல தெருவுக்கு வெளியில் திண்ணையில் தான் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும். என்னடா நடக்குது இப்படி பேசிட்டு வந்தீங்க? இங்கே வந்து ஒரு சமூக விடுதலை தான் முதல்ல வேண்டாம், நீ அரசியல் விடுதலை அப்புறம் பேசுகிறா, சமூக விடுதலை முதல்ல வேணும்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அதுக்கப்புறம் வகுப்புவாரி அந்த பிரதிநிதித்துவம் கேட்டு காஞ்சிபுரம் மாநாட்டத்தில் 1925 வெளியில் வந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அப்போ திராவிட இயக்கம் இங்கே கொண்டு வந்த மாற்றத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சூத்திரன் சொன்ன அந்த சூத்திர பட்டத்தை துடைத்து இருந்தது யார்? தந்தை பெரியார் அல்லவா? சூத்திரன் என்று சொன்னால் ஆத்திரம் கொண்டு அடினாருங்க. ஒரு தடவை கை தட்டுங்க. சூத்திரன் தூங்கிருக்கீங்க போடு. சூத்திரன் என்று சொன்னால் நல்ல இருக்கு, அந்த பொருத்தமாக ஒரு ஆத்திரம் கொண்டு அடி. அவருக்கு பாருங்க கவிஞருங்க, அவர் அருமையான கவிஞர், கவிதை உள்ளத்தோடு கொடுத்துருக்காரு. சூத்திரன் என்று சொன்னால் ஆத்திரம் கொண்டு அடின்னு. இன்னைக்கு எவனாவது சொல்ல முடியுமா சூத்திரன் என்று? திராவிட இயக்கம் தான் இங்கே முத இலவசமாக ஹாஸ்டல் தங்கி படிப்பதற்காக திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் பிராமணர் அல்லாதவர் சென்னையில் தங்கி படிப்பதற்காக விடுதியை ஏற்படுத்தியிருக்கிறார் டாக்டர் சி நடேசனார். இது 1916 சிந்திச்சு பாருங்க. அவர் டாக்டருங்க. அவர் அந்த மாதிரி விடுதி வச்சதுனால தான் பெரிய பெரிய ஆளுங்க பின்னாடியே வந்தாங்கிற வரலாறு சொல்லுது. ஆர்கே சண்முகம் பின்னால் நிதியமைச்சராக இருக்கார். அவர் மத்திய அரசுடைய நிதியமைச்சராக ஆர்கே சண்முகம், பாரிஸ்டர் ரங்கராமானுஜம் போன்றவர்கள், TM நாராயணசாமி, அவர் யார் தெரியுமில்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பின்னாலே துணைவேந்தராக இருந்தார். இவர்கள் எல்லாம் டாக்டர் சி நடேசன் நடத்திய விடுதியில் தங்கி படித்தவர்கள் வாழ்க்கையிலே மிக உயர் பொறுப்பை அடைந்திருக்கிறார்கள். அப்போ நீதி கட்சி இங்கே கொண்டு வந்த மாற்றம் என்பது நிறைய. பெண்களுக்கு முதலே வாக்குரிமை கொண்டு வந்தது நீதி கட்சி. பெண்களுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. பெண்களே நினைச்சு பார்த்தீங்களா? அது என்ன, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. ஏன் பெண்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னா எதனால்? ஆனால் இன்றைக்கு வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். தேர்தலில் பெண்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ போலாயிருக்குன்னு கேட்குறான். ஐயோ அவருக்கு அதிகம் ஓட்டு போட்டிருக்காங்களா, யாருக்கு போட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுறானுங்க. பெண்கள் வந்து இறங்கி வாக்களிக்கலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை இங்கே கொண்டு வந்ததே 1921 கரெக்டாக டேட் வழியாக சொல்லணும்னா 10/5/1921 ஒரு சட்டம் விட்டுருக்காங்க. பஞ்சபர் என்ற சொல்லுக்கு பதிலாக ஆதி திராவிடர் அரசாணை பிறப்பித்தது. கல்லூரியில் எல்லா தரப்பு மாணவர்களையும் சேர்க்க வைக்க குழு அமைத்தது. கல்வி மறுக்கப்பட்ட பிராமணர் அல்லாத குழந்தைகளை தொடக்கப்பள்ளியில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை. இப்படி இன்னும் சொல்லப்போனால் படிப்பதற்கு பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம், அதை உருவாக்கியதே திராவிட ஆட்சியில் தான். பனகல் அரசர் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்கிறார். தாழ்த்தப்பட்ட மாணவர்களை கல்வி நிலையத்தில் மிகுதியாக சேர்க்க 1924 நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இன்னொரு பெரிய விஷயங்க, எங்கே போனாலும் கூட்டத்தில் சொல்லுவது உண்டு, நான் பட்டிமன்ற மேடைகளில் ஏறினாலும் சொல்லி பெண்களுடைய பெருமையை, பெண்களுடைய தீரத்தை, வீரத்தை, சுயமரியாதை இயக்கத்தினுடைய சாதனையாக முத்தாய்ப்பாக நான் சொல்லிக்கொண்டே இருப்பது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்கள் ஒழித்த தேவதாசி ஒழிப்பு என்கின்ற அந்த ஒரு நடைமுறை சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்து அவர் போராடியது, அதற்கு பக்கபலமாக பின்புலமாக இருந்து இயக்கியது தந்தை பெரியார். அந்த வரலாறுலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒன்று போதாதங்க, கடவுளுக்கு சேவை செய்வதற்கென்று ஒரு குறிப்பிட்ட இனத்தாரை மட்டும் பொட்டுக்கட்டி விடுதல் என்று பெயர். பொட்டுக்கட்டி விட்டு அதை யார் வேணாலும் அனுபவிக்கலாம், கூடலாம் என்று ஒரு கேவலமான சமுதாய சீர்கேடு இருந்தபோது அதை மாற்றி அப்படிப்பட்ட இழிவை துடைத்திருந்தது திராவிட இயக்கம் என்று சொன்னால் உள்ளபடியே உண்மைதானே? இதுதான் சமூக மாற்றம், இதுதான் தேவை, நாட்டுக்கு தேவை. இந்து சமயத்தில் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் குடியவர்களின் கூடாரம் ஆகக்கூடாது என்பதற்காக யார் பராசக்தியில் கலைஞர் எழுதுவதுனா இது உலக பிரசித்தி பெற்றது எல்லாரும் சொல்லுவாங்க.
ஆனால் அதற்கு ஒரு இந்து மத அறநிலைய சட்டத்தை 1925 கொண்டு வந்திருக்கக்கூடியது திராவிட இயக்கம். இது நிறைய எத்தனை பேருக்கு தெரியும்? இந்து சமய அறநிலை சட்டம். அதே போல முதல் இடஒதுக்கீடு சட்டம் 1928 கொண்டு வந்தது. வகுப்பு வாரி ஒதுக்கீட்டுக்கான அரசாணை அந்த காலகட்டத்திலே வந்திருக்கிறது என்று சொன்னால் என்னால் நினைச்சு பார்க்க முடியும், பிரமிப்பாக இருக்கிறது. இதெல்லாம் வரலாற்றை எடுத்து படித்து பார்க்க வேண்டும். என்ன செஞ்சு திராவிட இயக்கம்? வாய்க்கு வந்தபடி கேட்பானுங்க. நிறைய கலைஞர் இருக்கக்கூடிய சாதனைகள் ஏராளம். அதை சொல்லணும்னா மணிக்கணக்காக சொல்லலாம். ஐயா 1-2 சொன்னாங்க. சமத்துவ புராணன்ற ஒரு சிந்தனையை அவருடைய மூலையில் உருவாச்சு பாருங்க. வள்ளலார் என்கின்ற ஒரு ஆன்மீகவாதி மனசில் இருந்தது, அவருக்கு செயலில் கொண்டு வந்தார். எம் குலம் எம் இனம் என்ப 96 அங்குலம் என்ற ஒரு அருட்பெருஞ்சோதி. அவர் சொல்றாரு எம் குலம். இப்போ அந்த மதுரை ஆதீனத்துக்கு தான் சொல்ல வரேன் நான். ஒரு ஆன்மீகவாதினா இப்படி சிந்தனை அப்படி சிந்தனை பண்றாங்க. எதுக்கு நான் வள்ளலாரை போட்டுக்கிறேன்? அவர் என்ன சொல்றாரு? எம் குலம் இனம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் 96 அங்குலம் தான். எல்லாம் ஆல் ஆர் ஈக்குவல். ஒவ்வொருத்தனும் அவனுடைய கையால் 8 ஜான் தான் இருப்பான். ராஜமூர்த்தி என்னுடைய கையால் 8 ஜான், ஐயா வீரபாண்டியன் அவருடைய கையால் 8 ஜான் தான். அது மாதிரி அண்ணன் என்னுடைய குமார் உட்காந்துருக்காரு, அவர் 8 ஜான் தான். உயர்ந்த ஜாதி என்பதற்காக 10 ஜான் எவனும் இருக்கிறது இல்லை. நீங்க சிந்திச்சு பாருங்க. உயர்ந்த ஜாதி என்பதற்காக 1000 ஆண்டுகள் வாழப்போவதில்லை. எல்லோருக்கும் சமம் தான். என் குலம் என் இனம் என்ப 96 அங்குலம் என்றொருள் அருட்பெருஞ்சோதி. எல்லோரும் சமம். ஒத்தார உயர்ந்தாரும் தாழ்ந்தார் எவரும் ஒருமையுள்ளராகி உலகில் நடத்த வேண்டும் என்று சொன்னவர். எல்லோரும் எல்லாத்திலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாரும் உயர்மைகளாக அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை போதிக்க வந்தீர்களா? நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் பல்லக்க நீங்கள் சொல்லாமலே நான் தூக்குவேன். புரியுதா? இப்போ பெரியாரை தோளில் வைத்து தூக்குவோம் என்றால் அது தொண்டு மனப்பான்மை. நாம் பிரதிபலன் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஆண்டான் அடிமையாக இருந்து தூக்க வைப்பது கூடாது என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. அதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மருத்துவக் கல்லூரி சேருவதற்காக அந்த காலத்தில் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சமஸ்கிருதம் தெரிய வேண்டும். சமஸ்கிருதம் தெரியணும்னா எத்தனை பேரும் நீங்கள் பல இதில் மெடிக்கல் காலேஜில் படிக்க முடியும்? எம்எம்சியில் போய் சேரணும்னா, நான் படித்த காலேஜுங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். சமஸ்கிருதம் தெரியும்னா எனக்கு என்ன தெரியும்? சுக்லாம் பிரதம மிஷன் ஒரு பாட்டு தெரியும். சசிவர்ணம் சது பூஜம் பிரசன்ன வதனம் தியாகே சர்வ விக்னோப சாந்தே. எங்கள் அப்பா அப்போ சொல்லி கொடுத்தது என்னன்னு பொருளே தெரியாது. ஆனால் சொல்லுவாள் தவசு பிரபாதம் அரவிந்த லோசனே பரவது பிரச்சன்ன முகச்சந்திர மண்டலே விதிச்சந்திரேந்திர வனிதா பிரச்சுத்தே விசசைலநாத தைதே தயானி தே இதே சுப்பிரபாதம். எங்கள் அப்பா போட்டு விடுவார். இதெல்லாம் சொல்லுடா பாரு. திரியாரி தச்சரிச்ச அச்சம பாச சந்தியாம் ஆகாஷ சிந்து கமலானி மனோகராணி ஆதாய பாதைகம் அச்சைகம் பிரசன்னா சேஷாத்திரி சேகர விபோ தவ சுப்பிரபாதம். இப்படிலாம் சொல்ல சத்தியமாக இது 2-3 பாட்டை தவிர ஒன்றுமே தெரியாதுன்னு வச்சிங்களேன். எப்படி சீட்டு கொடுப்பானுங்க எம்பிபிஎஸ்ல? அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? செட்டை வச்சு பார்த்து ஹாஸ்பிட்டேஷன் ஐயா சொன்ன மாதிரி S1 இது கேட்குதா, சவுண்டு 1 2 கேட்குதா, லப்டப் நல்லா கேட்குதா, ஸ்பிளிட் இருக்கா, அது இருக்கா, மருந்து இருக்கா, அது அந்த நாளைக்கு இருந்தால் போதாது. சமஸ்கிருதத்துக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ அடியோடு நீக்கிறது பணக்கலையார் சரியாக பேசிகிட்டே போகலாங்க. இங்கே நான் கேட்டேன்னே 4 பேரை பேச விட்டுருக்கீங்களே, 4 பேரும் பேச ஆரம்பித்தாக்கா விட மாட்டேன் மைக் அடிச்சா அப்படின்னு சொன்னேன். நான் மனவர்கிட்ட நீங்கள் டயத்தை பார்த்துட்டு அரை நேரத்தில் முடிச்சிருங்க, இல்லைன்னா ஆடியன்ஸை பாருங்கள், அவங்க நல்லா ரசிச்சா பேசுங்க, இல்லைன்னா நீங்கள் இப்படி டப்புன்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன்னாரு. நான் அதுக்காக சொல்ல வந்ததை சொல்லிட்டு தான் போகணும். அப்படி பார்த்தா சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆள் தமிழ் படிப்பே கிடையாதாங்க. இது உண்மையாக போய் அதில் ஆச்சரியமாக இருக்குங்க எனக்கு. ஆனால் தமிழ் படிப்பை சென்னை பல்கலைக்கழகத்தில் கொண்டு வந்திருக்கு திராவிட ஆட்சின்னு தான். அதை விட இன்னொரு விஷயம், ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமஸ்கிருத வாத்தியாருக்கும் தமிழ் வாத்தியாருக்கும் பேயிலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. தமிழை சொல்லி கொடுக்குறவன் கீழே தான் பார்த்துருக்கான். நீ தமிழ் வாத்தியாரா? வேஸ்ட் அபிஸ்டு, நீ வேஸ்ட்டு, நீ தமிழ் படித்து தமிழ் புலராய் என்ன கண்டேல்? நான் சமஸ்கிருதம் படிச்சுட்டு 350 ரூபா வாங்குறேன், தமிழ் படிச்சுட்டு 881 ரூபா சம்பளம். அப்போ சமஸ்கிருதத்துக்கு தெரிஞ்சிருந்தால் சம்பளம் உயர்த்தினா, அப்போ இந்த மொழியிலேயே நீ இது உயர்ந்த மொழி இது தாழ்ந்த மொழி என்று சொல்லுகிறாயா? எங்களுடைய தாய் தமிழ் மொழி அனைத்திற்கும் சமமான மொழி, அனைத்திற்கும் தாய்மொழி, உலக புதுமொழி, செம்மொழி என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை தந்து மொழியை தூக்கி நிறுத்தியது திராவிட இயக்கம்.